ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 9 பார்க்க போகிற பார்ட் 1 ஆசிய ஜோதி. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்த பிரான். பிம்பிசாரா மன்னரின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்தினார். நின்றவர் கண்டு நடுங்கினேரோ, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினேரோ. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகள் கேளும் ஐயா. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கருணைனா இரக்கம். யாகசாலையில் நின்றவங்க எல்லாரும் புத்த பிரானை பார்த்து பயந்துருக்காங்க. அவங்களோட கருணை உள்ளமிருந்து கருணை, அதாவது இரக்கமே கொண்ட அந்த புத்த பிரானோட உரையை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னதுன்னா, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடல் எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதையா. வீழும்னா விழும் அப்படின்னு அர்த்தம். வீழும் அப்படின்னா விழும் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாழும் உயிரை வாங்கி விடுதல். ஒருத்தவங்க வாழ்ற போது அவங்கள கொலை பண்றது, உயிரை எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா அந்த உயிர் வீழும் உடலை எழுப்புதலோ, அந்த இறந்த உடலை திரும்ப கொண்டு வர்றது வேந்தன். வேந்தனா மன்னன். மன்னனாலும் முடியாது அப்படிங்கிறாங்க. மூணாவது என்னன்னா, யாரும் விரும்புவது என்னுயிரம், அவர் என்றுமே காப்பது அந்நியம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும், பாடு முழுவதும் அறிந்திலேரோ. அதாவது எப்படி யாரும் விரும்புவது என்னுயிரம், எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு தானே நினைப்பாங்க. அதை போல எறும்பும் காப்பாற்ற நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நேரிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீள்நிலம்னா பரந்த நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மண் மாறின மழை பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலரோ. அதாவது நேர்மையான உள்ளம் கொண்டவங்க, நேரிய உள்ளம்னா நேர்மையான உள்ளம் கொண்டவங்களாக இந்த பரந்த உலகம் நல்லா இருக்குதான். அதனாலதான் பாறையில மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. வயல் பக்குவமாவது, அதனாலதான் வயல் நல்லா விளைச்சல் எல்லாம் நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு கேட்காங்க. காட்டும் கருணை உடையவரே, என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். அதாவது கருணை உள்ளவங்க எல்லாம் கண்ணிய வாழ்வு உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவர் இந்த மர்மம் அடையாத மூடரையா அப்படிங்கிறாங்க. காடு மலையெல்லாம் மேய்ந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடிவும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை எண்ணீரோ. அதாவது காடு மலையெல்லாம் ஆடு மேய்ஞ்சு வருது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடு மலையெல்லாம் ஆடு மேய்ந்து வருகிறது. அதோட குட்டி பால் இல்லாமல் வருந்துதான். அந்த பால் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துருந்தாங்களா. இது ஒரு தீய செயல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்காங்க. அம்புவி மீதில் இவ்வு ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. அதாவது ஆடுகளும் ஒரு அண்டி பிழைக்கும் உயிர் தானே. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வதும் ஒரு நாளும் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 1000 பாவங்கள் செஞ்சாலும் ஆட்டோட தலையை எடுத்துட்டா அந்த பாவம் அகன்றிடுமோ. ஒருத்தவங்க நல்லதும் செஞ்சு தீயவும் செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு ஒரு நாளும் அது செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ஆதலால் தீவினை செய்ய உண்டோ ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். தீவினை செய்யவும் வேண்டாம், ஏழை ஆட்டோட உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலன் தன்னை நரகமதாக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. கவிமணி தேசிய விநாயகனார். ஆசிய ஜோதியை எழுதினது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். பொருள் பார்த்துருவோமா? அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாதுனா முடியாது, நீள்நிலம்னா பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும், மாறினா மலை, கும்பினா வயறு, பூதலகம்னா பூமி, பார்னா உலகம் உள்ளது பார்த்துருவோமா? தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 வருஷங்களா பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காங்க. கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதியை ஏற்றியது யாரு? தேசிய விநாயகனார். அவங்களுக்கு பட்டம் என்னதுன்னா கவிமணி. அவங்க என்ன பணி புரிஞ்சாங்கன்னா 36 வருஷமா பள்ளி டீச்சராக இருந்திருக்காங்க. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்று எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்போ ஆசிய ஜோதி இங்கிலீஷில் எதை தழுவி எழுதப்பட்டதுன்னா
யார் எழுதுனாங்கன்னா எட்வின் ஆர்னால்ட் வந்து லைட் ஆஃப் ஆர்ஷியா அந்த நூலை. இது வந்து புத்தரோட வரலாற்று அதுன்னு சொல்லுது. புத்தரோட உரையை கேளுங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புத்தரோட வரலாறு கூறுறது தான் ஆசிய ஜோதி. புக் பேக் பார்த்துருமா? புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. இப்போ தானே பார்த்தோம். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் என்ன சொன்னார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் அப்படிங்கிறாங்க. ஒருவர் செய்யக்கூடாது தீவினை தானே செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். எளிதாகும், எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர். மலை ப்ளஸ் எல்லாம், மலையெல்லாம். பார்த்துக்கோங்க, மலை ப்ளஸ் எல்லாம், மலையெல்லாம்.